கைத்தட்டலும் விசிலும் ஒருத்தம் கூட உட்காந்து படம் பார்க்கல தம்பி. யாரு சாமி இவங்கெல்லாம்? அதுக்கும் இந்த படம்லாம் புது படம் கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இப்ப ரீ ரிலீஸ் ஆகுது. ஆனா தியேட்டருக்கு போய் பார்த்தா இன்னமோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரியும் பிரீமியர் ஷோ லெவலுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த படத்தை. சோ இந்த வீடியோட ஸ்டார்ட் டு எண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபேன்ஸ் பண்ற அட்ராசிட்டி மட்டும் இல்லாம இன்னும் நீங்க நோட் பண்ணாத நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் இருக்கு. கேம்பா அப்படின்ற ட்ரிங்கை வச்சு இவங்க பண்ற அலப்பறையில அந்த கேம்பாவை மேனுஃபேக்சர் பண்ற நம்ம ரிலையன்ஸ் குரூப்புக்கே ஆச்சரியம். என்னடா இது, தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் மட்டும் நம்ம கேம்பாவை வாங்கி லிட்டரா குடிக்கிறானுங்களே. அப்படின்னு இத பத்தி அந்த கேம்பாவை சரக்குல மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு அந்த கேம்பா விளம்பரத்துக்காக நடிச்ச நம்ம தல படத்துக்கே போய் அட்ராசிட்டி பண்ற ஒரு கேங் ஒரு பக்கம், எக்ஸாம் பிராக்டிகல்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு கடவுள் தாண்டா முக்கியம், அதனால கடவுளை பார்க்க போறேன் அப்படின்னு தியேட்டர் வாசல்ல நிக்கிற கேங் ஒரு பக்கம். எத்தனை வருஷம் கழிச்சு போனாலும் கோவிலுக்கு சாமி கும்பிட போகும்போது அதே பக்தியோட உள்ள போறோம், பக்தியோட சாமி கும்பிடுறோம், பக்தியோட வரோம். இந்த படத்தை வச்சு பல அரசியல்கள் நடக்குது, அது இன்னொரு பக்கம். அண்ட் இந்த படத்தினால இம்பாக்ட் ஆன பல படங்கள், இந்த மாதிரி பல விஷயத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஜாலியா ஃபன்னா என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் விடு, பிக் பாஸ் முடிச்சிட்டு ஜாலியா ஜெனி கிட்ட சேனலை கொடுத்துட்டு ஊர் சுத்திட்டு வந்துட்டு அதை பத்தி ஒன்னும் பேசாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போறியா நீ அப்படின்னு கோச்சுக்காதீங்க. லைட்டா அப்படியே ட்ரிப் போயிட்டு வரலாமேன்னு போயிட்டு வந்தேன், அவ்வளவுதான். நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா, அதனால சும்மா தப்பா எடுத்துக்காதீங்க. இனி ரெகுலரா போடுறேன், நம்பலாமா? நம்பலாம். அப்புறம் அந்த பிக் பாஸ் சீசன் 3 ஓட ரிவ்யூ இருக்குல்ல, அத பத்தின அப்டேட் இந்த வீடியோவோட எண்ட்ல கொடுக்கிறேன். ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாமா? 2011ல ரிலீஸ் ஆன இந்த மங்காத்தா வேர்ல்ட் வைட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனா ஒரு 75 கோடி எடுத்து கொடுத்துச்சு. 2011லயே 75 crores அப்படின்றது சாதாரண விஷயமா? சரி அதை விடுங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப எதுக்கு, பட் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ சமீபத்துல இந்த ரீ ரிலீஸ் அப்படின்றது தமிழ்நாட்டுல தான் பயங்கர ஃபேமஸ். அதுல எஸ்பெஷலி நம்ம கில்லி 2024ல ரீ ரிலீஸ் ஆகி சுமார் 32 கோடியே 50 லட்சம் வேர்ல்ட் வைட் கலெக்ட் பண்ணி கொடுத்துச்சு. நம்ம கில்லி தான் சவுத் இந்தியாலயே பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல செகண்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுத்த ஒரு மூவி. அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். அதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸ்ல படையப்பா 18 கோடியை கலெக்ட் பண்ணி கொடுத்துச்சு. இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ மங்காத்தாவோட டே 4 இன்னைக்கு சாயந்தரம் 4 மணி நிலவரப்படி 11 கோடியே 50 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னமும் சென்னையில நிறைய தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் தியேட்டருக்குள்ள போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயலாக் மியூசிக் எல்லாம் தாண்டி பட்டாசு சவுண்டா தான் கேட்டுட்டு இருக்கு. சாம்பிள் பாக்குறியா? சாம்பிள் பாக்குறியா? அதுக்கும் உள்ள போலீஸ் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, தம்பிகளா நீங்க என்ஜாய் பண்ணுங்க, ஆனா இந்த பட்டாசுலாம் வேணாமா, தியேட்டர்காரங்க பாவம்ல, சோ ஆரவாரம் இல்லாம பாருங்க அப்படின்னு என்ன சொன்னாலும் நம்ம பசங்க அடங்காம உள்ளலாம் போய் வெடிச்சு ரோஹிணி தியேட்டரை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல டீ கடை ஆக்கி இந்த ஊரை போர்க்களமா ஆக்கிட்டாங்களே. சரி, அத பத்தி பின்னாடி பேசுவோம். செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு சொல்லி கில்லி மங்காத்தா படையப்பா சொன்னேன். அது என்ன ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு ஒரு சிலர் கேப்பீங்க. அது வேற ஒண்ணும் கிடையாது, பாகுபலி இப்ப ரீ ரிலீஸ் ஆச்சு தெரியுமா? அது வேர்ல்ட் வைட் கலெக்ஷனா 50 crores எடுத்து கொடுத்துச்சு. இப்ப மங்காத்தா எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பேரிகேட்னு ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோட்ல டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு போட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த கோயில்ல எல்லாம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு போட்டிருப்பாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல டேக் டைவர்ஷனுக்கு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான இடத்துல தானே நீங்க பாத்திருக்கீங்க. எங்கயாவது தியேட்டருக்குள்ள பேரிகேட் போட்டு பாத்திருக்கீங்களா? இல்லையே. இதோ பாருங்க. ஆனா இது புதுசா இருக்கு. இதை தாண்டி மாஸ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி தியேட்டருக்குள்ள ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சொல்லவா வேணும்? எஸ்பெஷலி அந்த வீலிங். கதையாக்குது இது. உங்க அம்மால பைக் சென்டிங் பண்றமோ இல்லையோ, உங்க அம்மால எல்லாம் மாறி இருக்குதுங்க. அதுலயும் மச்சி ஓபன் த பாட்டில் சாங் இருக்கே, அதுக்கு வைப் பண்ணணும், டான்ஸ் ஆடணும்னு வெளியே ப்ரிப்பேர் ஆயிட்டு எல்லாம் உள்ள போற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க.
ஒன்ஸ் பாட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்ஸ் மோர் நாங்க கேட்க தான் செய்வோம், போட வேண்டியது உங்க கடமை அப்படின்னு சொல்லி நம்ம புள்ளைங்க கேட்டிருக்காங்க. அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொன்னது கேட்ட நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? நாங்க கேட்டு நீங்க போட மாட்டீங்களா? இப்ப என்ன பண்றோம்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஆபரேட்டர் ரூம் இருக்குல்ல, ஓட்ட வழியா பெரிய ஒலி தெரியுமே, அந்த ஒலிய முதுவால மறைச்சிட்டாரு நம்ம அம்பி. இதுக்கு மேல நீ எப்படி ஓட்டுவ, ஓட்டிதான் பாரு அப்படின்ற மாதிரி. உடனே கடுப்பான தியேட்டர் ஓனரு, டேய் என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு தடவை உங்கள்ட்ட சொல்றது, ஒருக்கா என்னன்னா தெரியுமா பண்றோம், ஏதாவது குறை வச்சோமா கேட்டீங்கன்னு ரீ ரிலீஸ் பண்றோம், தியேட்டருக்குள்ள வர்றப்ப தியேட்டரை பக்காவா வச்சிருக்கோம், ஆனாலும் இப்படி அராஜகம் பண்றீங்களேடா, நீங்களா மனுஷங்களா அப்படின்னு கேட்க ரொம்ப நேரம் நம்ம ரசிகர்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஐயோ பாவம், கோவப்பட்ட அண்ணனே வந்துட்டாரே, சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு அப்படின்னே பார்த்துட்டு இருக்கிறப்போ தலைவர் ரொம்ப லென்த்தா பேசிட்டு இருக்காரு போல இருக்கே. யோ நான் விட்டா ஓவரா பேசிட்டே போறேன், தியேட்டர்ல அது பண்றோம் இது பண்றோம்னு சொல்லிட்டே இருக்க, ரசிகர்கள் ஆடுவாங்கன்னு உனக்கு தெரியாது, அந்த ஸ்கிரீன் கிட்ட உங்களால எத்தனை பேர் நிக்க வச்சா, 5 பேர் போதுமா போதுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்க சுத்தி இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் யாருக்கிட்ட வச்சுக்கிற, நாங்களாம் தலை ஃபேன்ரா அப்படின்னு. தேங்க்ஸ்பா, உங்களை மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க. டேய் நாங்க அதை விட மோசமான. இதுவே நம்ம கமலா தியேட்டர் ஓனர் இருக்காரே, தமிழ்நாட்டுல ரீ ரிலீஸ் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு இந்த ஆளுக்கு இருக்கு. ஏன்னா வந்த மக்கள் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக சாங்ஸ் இல்ல முக்கியமான டயலாக்ஸ் எல்லாம் வர்றப்போ அப்பப்ப மியூட் பண்றாரு. அந்த கேப்ல நம்ம பசங்க கேப்பையும் ஃபுல்லா பண்ணிட்டு டான்ஸும் ஆடிக்கிட்டு பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, என் தியேட்டருக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களை சந்தோஷப்படுத்தாம அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு இன்டர்வல்ல கூட ஏகே ரசிகர்களே கவலையப்படாதீங்க, இது இத்தோட முடியாது, அடுத்து உங்க ஏகேவோட படம் ஏகப்பட்டது வரப்போகுது, வேதாளம், அமர்கலம், எண்ணெய் அறிந்தால் அப்படின்னு அவரே வேற சொல்லியிருக்காரு. அவரானாச்சே ஊர்ல இருந்து வரும்போது மஞ்சள் பையோட வந்தீங்க, ஆனா இன்னைக்கு உங்க கடையோட கட்டப்பை இல்லாத வீடே இல்ல. சரி அவரை விடுங்க, இந்த தியேட்ரிக்கல் மொமெண்ட் அப்படின்றதுலயே அல்டிமேட் என்ன தெரியுமா, மச்சி ஓபன் த பாட்டிலுக்கு ஆடலாம், ஏன்னா அது ஒரு வைப் சாங், அண்ட் தலையோட மாஸ் மொமெண்ட்டுக்கு பயங்கரமா விசில் அடிக்கலாம், வெறி கொண்டு கத்தலாம், பேப்பர் டிக்கெட்னு எல்லாத்தையும் பறக்க விடலாம். ஆனா த்ரிஷாவை டிச் பண்றாரு தெரியுமா நம்ம தலைவர். அப்ப அந்த சோகத்துல நம்ம த்ரிஷா தன்னோட காதல் தோத்து போச்சு, என்னை ஏமாத்தி எங்க அப்பனு காலி பண்ணிட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா. அப்போ ஒரு பாட்டு வருமே, என் நண்பனே அப்படின்னு சொல்லி சாதனா சர்க்கம் பாடி இருப்பாங்க, நம்ம த்ரிஷாவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அந்த பாட்டுக்கெல்லாம் எப்படிங்க ஆட முடியும் அப்படின்னா எவனா கேட்டா செருப்பால அடிப்பண்டா அப்படின்னு அந்த பாட்டையும் விட்டு வைக்கலையே. என்னமோ மட்டும்தான் டான்ஸா, உனக்கு அதான் டான்ஸ்னா எனக்கு இதான் டான்ஸ். பசங்க எல்லாம் ஜாலியா இருக்கீங்கப்பா, ஃப்ரெண்ட்ஸோட போய் பயங்கரமா குத்து போடுறீங்க, நாங்க பொண்ணா பிறந்து தொலைச்சிட்டோம், என்ன பண்றது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கங்க, அவங்களுக்கு இதை மட்டும் கொஞ்சம் காமிங்க. கொஞ்சம் கூட அடக்கமே இல்லாம என்ன பேச்சு பேசிட்டு நீதான் பெத்தோட்டியா, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? பசங்க பொண்ணுங்க மட்டும் கிடையாது, ஈவன் திருநங்கைகள் இருக்காங்க தெரியுமா, அவங்களும் உள்ள இறங்கி பசங்களோட சேர்ந்து வேற லெவல் குத்து குத்துறாங்க. அதெல்லாம் சரி, இதெல்லாம் தளபதி ஃபேன்ஸ் பாப்பாங்களா, அவங்களுக்கு எல்லாம் கடுப்பாகாது பாக்குறப்போ அப்படின்னு ஒரு சிலர் கேப்பீங்கல்ல, அவங்களுக்கு ஒன்னு சொல்றேன், இங்க வர்றவங்க எல்லாரும் தல ஃபேன்ஸ் மட்டும் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, நியூட்ரல் ஃபேன்ஸும் இருக்காங்க, தளபதி ஃபேன்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு தேவை என்ஜாய் பண்ணணும், வைப் பண்ணணும், பசங்களோட சேர்ந்து இந்த மாதிரியான மாஸ் படம் எல்லாம் பாக்குறப்போ தலையா இருந்தானே, தளபதியா இருந்தானே, தலைவரே இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. ஆனா நான் தளபதி படம் மட்டும் தான்டா பாப்பேன், தலைக்கு தலைவருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சிலர் மட்டும் வெறி கொண்டு இருப்பாங்க தெரியுமா. அப்பேற்பட்ட வெறி கொண்ட தளபதி ஃபேன்ஸ் என்ன பண்றாங்கன்றத கொஞ்சம் பாக்குறீங்களா? தளபதிதான் அஜித் படம், தளபதிதான் டிவிகேதான். பாஸ் யார் அவன், எங்க இருக்கான்? அதோ தளபதிதான் அஜித் படம், தளபதிதான் அவன்தான் பாஸ், பார்த்து பாஸ், அவன் அடி தாங்க மாட்டான். சரி, இப்ப தியேட்டருக்குள்ள இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் பாத்துட்டீங்க, தியேட்டருக்கு வெளியே நம்ம குடிமகன்கள்லாம் என்ன சொல்றாங்கன்றத பாத்துடலாமா? எல்லாரும் கேட்டுக்கிறேங்க, அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. எல்லாரும் மிச்சம் மக்கா வேஸ்ட், மக்கா வேஸ்ட். நான் மக்களே வயசுக்கு மரியாதை இல்லாம பேசி விஜய் படம்லாம் வேஸ்ட், மொக்க தலை தான் இனிமே பாருங்க, உண்மையா பாயிட்ல கோட்டை வச்சுன்னு இப்ப போயிட்டு அம்மால தலை பேரை தலைதான் இனிமே தலைதான். இந்த நாயை செத்தா கூட தரந்த மாட்டானு. 150 ரூபா 160 ரூபா சரக்குலாம் வாங்கி குடிச்சிட்டு இன்னும் வாய் பேசுது பாத்தீங்களா இது. சோ தம்பிய தப்பா நினைக்காதீங்க, இப்படி பேசுறது அவரே கிடையாது, உள்ள போன 150 160 தான் பேசிட்டு இருக்குது. ஏன் நீ குடிக்கல, கூத்தடிக்கல? வாங்க சார்,
குடியில கெட்டவன் தான் சார் குடியை பத்தி சொல்ல முடியும். அது கூட விடுங்க. பொதுவா நீங்க இப்ப காலேஜ் HOD கிட்ட லீவுக்கு பர்மிஷன் கேக்குறீங்கன்னா எப்படி கேப்பீங்க? ஐயா இந்த மாதிரி இப்படி இப்படி ஆயிப்போச்சு, இன்னைக்கு வேற பிராக்டிகல் எக்ஸாம், தயவு செய்து மன்னிச்சிருங்க, தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் என் ஊருக்கு போய் தான் ஆகணும், அப்படி ஒரு நிலைமை ஆயிப்போச்சு அப்படின்னு வண்டியா கதை விட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு எங்கேயாவது படத்துக்கு போறத பார்த்திருப்போம். ஆனா இங்க நம்ம அண்ணன் லெட்டர் எழுதி பர்மிஷன் கேட்கல, தியேட்டர் வாசல்ல இருந்தே HOD கிட்ட பர்மிஷன் கேக்குறாரு. ஐயா HOD ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, கிளாஸ் கூட வரல, பிராக்டிகல் வேற, மார்க் பார்த்து போட்டுருங்க, மன்னிச்சிருங்க ஐயா. ஒழுக்கமின்மையின் காரணமாக இந்த கல்லூரியை விட்டு நீக்கப்படுகிறார். சாரி சார், காலேஜுக்கு வரல, பிராக்டிகல் வேற இருக்குது, சாரி சார், நான் கடவுளை பார்க்க வந்துட்டேன், பாத்தீங்கன்னா மார்க் போட்டுருங்க. Thank you very much. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தெரியுமா, நிறைய பேர் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது, தியேட்டர்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணும் அவ்வளவுதான் அப்படின்னு நல்லதா ஆரம்பிச்சார் ஒருத்தர். பட் கிளைமேக்ஸ்ல என்ன சொல்லி முடிக்கிறாருன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். கண்ணு மாதிரி அவ்வளவுதான், தளபதி அவ்வளவுதான், எல்லாரும் படத்தையும் பார்ப்போம், சிவகார்த்திகேயன் படத்தை பார்க்க மாட்டோம். பட் இப்போ வரைக்கும் பார்த்தவங்க நம்ம குடிமகன்கள், ஆனா குடிக்காத மகன்கள்னு ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, அவங்களோட வைப்பு வேற லெவல். எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். பசங்க குடியெல்லாம் கிடையாது, அதையும் தாண்டி புனிதமானது. அது டாஸ்மாக்ல எல்லாம் கிடைக்காது. எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? ஒரு வகையான இயற்கை மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஓடும் வாங்க போவா, அப்பதான் நல்லா இருக்கும். ஏத்தி விட்டு செவ்வு நாவும்யா வாயா. அதுல இந்த கருப்பு சட்டை கூட பரவாயில்ல, கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்குது. இந்த செவப்பு சட்டை பாருங்களேன், கேமரா நினைச்சிட்டு எதையோ பார்த்து பேசுறது மட்டும் இல்லாம ஓரம் வர்றவன்லாம் இழுத்து புஷ்டு என்னென்ன அராஜகம் பண்ணுது பாருங்களேன். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவான். இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த பீஸுங்க கூட பரவாயில்லப்பா, இப்ப வரப்போற ஒரு ஜந்து இருக்குதே, அதை எந்த ரகத்துல சேர்த்துக்கன்னே தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் குடிச்சிட்டோ இல்ல மூலிகை பொருள்லாம் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா இப்ப நீங்க பார்க்க போற ஜந்து இது எல்லாத்தையும் கலந்து அடிச்சா எந்த அளவுக்கு ரியாக்ஷன் இருக்குமோ அந்த அளவுக்கு கொடுக்கும். பாக்குறீங்களா? அந்த எருமையை காட்டிலிருந்து கொண்டு வந்து 2 தினங்கள் தான் ஆகிறது, இன்னும் அடங்கவில்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையாக. இதெல்லாம் தாண்டி இந்த கேம்பா அப்படின்றது எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாத ஒரு சிலருக்கு ஷார்ட்டா ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு. இதோட ஆக்சுவல் நேம் கேம்பா கோலா. இது யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிலையன்ஸ் குரூப்போட ஒரு ப்ராடக்ட். இங்க எங்க அஜித் வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம ஏகேவோட ரேசிங் டீம் இருக்கு இல்லையா, அந்த டீமோட அபிஷியல் பார்ட்னர் தான் இந்த கேம்பா. இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், இவர் தான் எந்த ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, பிரஸ் மீட்டுக்கு வரமாட்டாரு, ஃபேன் ஃபாலோயிங் வேணாம், இப்படி வண்டிய கதை விட்டு இப்ப மட்டும் எதுக்கு வந்தாரு அப்படின்னு கேட்கலாம். பதில சொல்றா. ஒன்ஸ் அப்பான் டைம் இவர் நடிச்சிருக்காரு ப்ரொமோஷன்லலாம், சன்ரைஸ், செருப்பு விளம்பரங்கள் அண்ட் இன்னும் ஒரு சில. ஆனா ஒரு பெரிய கேப் எடுத்துட்டு இப்போ அவரோட பேஷனுக்காக ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இது கட்டாயமா தேவைப்படுது அப்படின்றப்போ அவரால் அதை இக்னோர் பண்ண முடியல அப்படின்றதுதான் ஒரு சிலரால ஒத்துக்க முடியல அப்படின்னாலும் உண்மையான நிலவரம். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி ஒன்னு ப்ரமோஷன் பண்ணாதான் காசு வரும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரஸ் மீட்டுக்கு ஓகே சொன்னாலே போதும், அவங்களோட ஸ்பான்சர்ஸே அள்ளி கொடுத்துருவாங்க. ஆனா ஒரு சில இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற இடத்துக்கு தள்ளப்பட்ட, அதுவும் தன்னோட பேஷனுக்காக இந்த மாதிரி ஒண்ணு ஆச்சு அப்படின்னா செஞ்சுதான் ஆகணும், பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும். அதை தான் நம்ம தலை பண்ணிட்டாரு. அவங்க மேல எந்த தப்பும் இல்லை சார், இதான் உண்மை. அதுக்கு நம்ம பசங்க என்னன்னா பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஐஷாட்டியம் ஒன்னா நம்பர் ஐஷாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிடணுங்க. ஆமா, பாசக்கார பையில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களா? சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார். கடவுளே சொல்லிட்டாரு கேம்பா குடிங்க எனர்ஜியா இருக்கும்னு. அப்புறம் என்ன, கேம்பா தான் குடிப்போம், கேம்பா மட்டும்தான் குடிப்போம். ஆனா நீங்க காட்டுற பாசத்துல என் கண்ணெல்லாம் கலங்குது. இந்த தைப்பூசம்லாம் நடக்கிறப்போ அன்னதானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தன்னோட காசை போட்டு தைப்பூசத்துக்கு நடந்து வராங்களே அப்படின்னு சொல்லி பக்தர்களுக்காக பானகம், மோர், கூழ், தண்ணி இந்த மாதிரி வழியில வச்சிருப்பாங்க. அண்ட் அதை ஃப்ரீயாவும் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க தலையோட பக்தர்கள், தலையே சொல்லிட்டாரு கேம்பா குடிக்கலாம்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? கேம்பா நீ குடிக்காத, அது ஓ இஷ்டம். அவ்வளவுதான், நாங்கெல்லாம் கேம்பா குடிச்சதுல இதுக்கு முன்னாடி மவுண்டன் டியூ குடிப்போம். காசு இப்போ காசு இல்லாம கஞ்சாஸ்ட் ஏதோ வளர்றாம்பா. அதுலயும் அல்ட்ரா லெஜண்ட் மேக்ஸ் ப்ரோலாம் இருப்பாங்க தெரியுமா? அப்பேற்பட்ட ஆளை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நீங்க பால் அபிஷேகம் பண்ணி பாத்திருக்கீங்க, கேம்பா அபிஷேகம் பண்ணி பாத்திருக்கீங்களா?
யூ ஆர் ரியலி a God gifted child. இன்னும் ஒரு சில அட்வான்ஸ்டு மூலக்காரங்க இன்னைக்கு நேத்தெல்லாம் கேம்பா விளம்பரத்துக்கு வரல நம்ம தலைவரே அப்பவே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு யோசிச்சிருந்தா இப்படி போட்டிருப்பாங்க. கம்பா 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 உட்காந்து யோசிப்பாங்களோ. பட் இதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னா நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படின்றது, டைம் அப்படின்றது ரொம்ப ப்ரீஷியஸ், தயவு செய்து அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க, உங்க லைஃபை பாருங்க இப்படின்றத சொல்லிருக்காரு. லைஃப் அப்படின்றது ரொம்ப ஷார்ட், பாஸ்ட்ல மாட்டி ஃபியூச்சருக்கு பயப்படாம பிரசன்ட்ல வாழ கத்துக்கோங்க இப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. எனக்கு காட் ஃபாதர்னு யாரும் கிடையாது, ரிஜெக்ஷன் ஃபெயிலியர்ஸ்னா நிறைய ஃபேஸ் பண்ணேன், ஆனா விடாமுயற்சியோட கடைசி வரைக்கும் உழைச்சேன். சோ என்ன ஃபாலோ பண்ற நீங்க இதை ட்ரை பண்ணுங்க, உங்க லைஃபும் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனா இதெல்லாம் எப்ப சொன்னாரு எனக்கு தெரியாதே அப்படின்னு இதெல்லாம் ஒதுக்கி விட்டு அஜித்துக்காக கேம்பா குடிப்போம் அப்படின்ற பேர்ல ரிலையன்ஸ் சொத்து சேர்க்கறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எல்லாருக்கும் ஒரு பிடிக்குதுன்னு தெரியுமா? தன்னுடைய கோரேசர் வந்து கை கொடுக்குறப்ப டக்குன்னு அவருடைய கண்ணாடியை கழட்டிட்டு கையை கொடுத்தாரு. அந்த ரெஸ்பெக்ட் தாயா. நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவான். Don't disturb the other teams. Okay? It's your reputation also at stake. நீங்க எல்லாருக்கும் சொல்றீங்களா? உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணை கூட்டிட்டு சென்டிமெண்ட் அவன் ரொம்ப சொல்லுங்க. இந்த லோகத்துல அவன மாதிரி நல்லவனை பார்க்கவே முடியாது. அவர் முகத்தை பாருடா, எவ்வளவு அழகா, கலரா, முகம் மட்டுமா மனசு வெள்ள. இதை தாண்டி இந்த படம் இங்க ரிலீஸ் ஆகுது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம இங்க கிடையாது, ஏன்னா அதை பத்தி பேசுறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு, அவங்களத பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பட் நமக்கு அந்த பார்ட் பிடிக்காது அப்படின்றதுனால அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த மங்காத்தாவை வச்சு நிறைய பேர் மங்காத்தா ஆடிட்டு இருக்காங்க. ஆனா ஜனநாயகன் எப்ப வரும் அப்படின்னு கேட்டா அது எங்க கையிலே இல்ல, கேஸ்ல இருக்கும். உங்களுக்கு இந்த படம் வேணும்னா மொத்த டியூரேஷன்ல இருக்க 1.5 மணி நேரத்தை தூக்குங்க, நாங்கள் அதை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் சைட்ல அடி நடிச்சிட்டு இருக்காங்க. சோ எப்ப வரும் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய क्वेश्चन மார்க்கா இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இன்னொரு பக்கம் இப்ப ரிலீஸ் ஆன இந்த மங்காத்தானால ஒரு படம் ரிலீஸ் ஆனதே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. மங்காத்தாவோட மிகப்பெரிய அலை, அதோட கூட்டம், ரசிகர்களோட பலம், அது வந்து சமாளிக்க முடியல. என்னன்னா சென்னையில் எங்கேயுமே காலையில் 9 மணி ஷோ கிடைக்கல, 11 மணி ஷோ கிடைக்கல. குமார் யார் இவர் யார் தெரியுமா? திரௌபதி அப்படின்னு ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட டைரக்டர். ஏற்கனவே ஒரு பார்ட் வந்துருச்சு, இப்போ வந்தது பார்ட் 2. நிறைய தியேட்டர் இந்த படத்தை எடுத்துக்கவும் இல்ல, படத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை போய் பார்த்த மக்கள் கம்மி தான். அப்படி பார்த்த மக்களும் பெருசா எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணல, படத்தை போய் பாருங்கன்னு ரெக்கமெண்டும் பண்ணல. ஏன்னா அதெல்லாம் கேட்கறதுக்கு எந்த ஒரு யூடியூபர்ஸும் இல்ல, மத்த ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர்ஸ் யாருமே என் படத்தை ரெக்கமெண்ட் பண்ணவும் இல்ல. இது என்னோட 2 வருஷம் உழைப்பு, ரொம்ப 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 கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். ஆனா இந்த படத்துக்கு வந்த கலெக்ஷன் இருக்கே இவ்வளவு கம்மியா வரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. தமிழ்நாட்டில் ஓடியும் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில தான் வந்து கலெக்ஷன் வந்திருக்கு. இது வந்து நான் 2 வருஷம் கடுமையா உழைச்சி மிகப்பெரிய வரலாற்று படம். இந்த படம் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு போக வேண்டிய தகுதி உள்ள படமே இல்லை. பார்த்தா பாவமா இருக்கு. என்ன பார்த்தா பாவமா இல்லையா? அதாவது எனக்காக படம் பார்த்த ஒரு 1,00,000 பேர் இருக்கீங்க. இந்த 1,00,000 பேர் தயவு செஞ்சு படம் பார்க்காத மத்தவங்க கிட்ட அதை பத்தி பேசுங்க. தலையெடுத்து பாருங்க சார், இந்த உலகத்துல ஒருத்தனும் ஒழுங்கில்ல. பாக்குறதுக்கு பரிதாபமா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது, ராங் டைம்ல விட்டீங்களே, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். சரி, இவ்வளவு மக்கள் எதுக்காக தியேட்டருக்கு போறாங்க, எதுக்காக இவ்வளவு ரசிக்கிறாங்க அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. மங்காத்தா ஒரு நல்ல படம், பயங்கரமான ஒரு வைப் மெட்டீரியல், எஸ்பெஷலி நம்ம தலையோட லுக்கு, மாஸ் எலமெண்ட்ஸோட அந்த பிஜிஎம் சேர்த்து தியேட்டர்ல பாக்குறப்போ 10 நாள் பசியில கிடந்தவன் பிரியாணி, அதுவும் மட்டன் பிரியாணியை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தானே இருக்கும். ஏன்னா ஏகேவோட படம் அடுத்து எப்போ வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை தாண்டி பசங்களுக்கு உண்மையிலேயே என்ஜாய்மெண்ட் வேணும். சோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தியேட்டர் வியாபாரிங்க ஜாலியாவும் இருக்காங்க, வயித்துல அடிச்சுட்டு அழவும் செய்யறாங்க. ஜாலியா இருக்கிறது கலெக்ஷனுக்காக, வயித்துல அடிச்சுட்டு அழுவுறது நம்ம பசங்க சும்மா வர மாட்டாங்களே. உள்ள வெடிய வெடிச்சு, சீட்டை கிழிச்சு, ஸ்கிரீனையும் கூட கிழிச்சு நாசம் பண்ணி விட்டு போனா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சோ யாருக்கும் எந்த சேதமும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் நம்ம தலை நமக்கு சொன்னது, அதை நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். இத்துடன் இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. நீங்க இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னா ஜாலியா உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பட் யாருக்கும் எந்த சேதமும் இல்லாம. காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும்.
இருக்காதா பின்ன? சரி, இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 3 எப்ப ரிவ்யூ பண்ண போற அப்படின்னு கேக்குறவங்களுக்கான பதில். அது எப்பையில இருந்துன்னா February 1st ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு முடிவு மட்டும் எடுத்திருக்கோம். அது என்னன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 3 ரிவ்யூ பண்ண போறது நம்ம ஜெனி தான். அண்ட் அந்த வீடியோஸ் எல்லாமே ராகேஷ் ஜெனில தான் வரும், இந்த சேனல்ல வராது. என்ன மாப்பிள்ள எப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். சோ இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பட் கவலையே படாதீங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வீடியோல ஒர்க் பண்ண போறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா இருக்கும். ஓகே, February 1st சாயந்தரம் 6 மணிக்கு. ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.